பாகிஸ்தானே பயத்துல உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் பயங்கரமான கூட்டமைப்புன்னு தெரியும். இந்தியா வந்துட்டு ரஷ்யா கிட்ட S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று வாங்கியிருந்தாங்க. இதை வந்துட்டு பாகிஸ்தான் கிட்ட சிந்துரோன் ஆபரேஷன் அப்போ பாகிஸ்தானோட 5 ஃபிளைட்டர் ஜெட் அடிச்சு வரைக்கும் துவம்சம் பண்ணதான் சுதர்சன சக்கரான்னு சொல்லக்கூடிய S-400. இதோட வேலையை வந்துட்டு ஃபிளைட்டர் ஜெட் மூலியமா வேற நாட்டுல இருந்து நம்ம நாடு வந்து பேலஸ்டிக் மிசைல் அடிக்கும் போது இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடிச்சு அதை அடிச்சு நுறக்கிறதா வேலை. S-400 தான் உலகத்திலே தலை சேர்ந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்தியா வந்துட்டு S-500 டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்கிரேட் வெர்ஷன் S-500 வந்துட்டு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க போறாங்க. இதை வாங்கணும்னு சொன்ன உடனே சுத்தி இருக்க நாடுகளுக்கு வந்துட்டு ஒரே பயம். என்னடா S-400க்கும் S-500 வித்தியாசம் பாத்தீங்கன்னா S-400 ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஹையஸ்டா போகிற ஆல்டிடியூட் வந்து 40 கிலோமீட்டர் தான். ஆனா S-500 ஆல்டிடியூட் ஹை ரேஞ்ச் போறது வந்துட்டு 400 கிலோமீட்டர். அதே மாதிரி வந்துட்டு S-400 வந்து ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்க ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் 400 கிலோமீட்டர் தான். ஆனா S-500 ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 600 to 700 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணக்கூடியது. வெளியே இருக்கிற மிசைலை கண்டுபிடிச்சு இங்க இருந்து போய் அட்டாக் பண்ணக்கூடியது அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம். இது இந்தியா வந்துட்டு வாங்க போறதா வந்துட்டு ரஷ்யா சைன் பண்ணிருக்காங்க. இதை கேட்டவனே உலக நாடுகள் பயப்படுதா இல்லையோ சுத்தி இருக்கிற சைனாவும் பாகிஸ்தானும் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா கருத்தான கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.